வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ராம் அண்ட் லீலா, ராம் அண்ட் லீலா இது ஏதோ ஒன்று சென்சார பிரச்சனையாகி பேர் மாற்றம் நடந்திருக்கு. ஸோ ராம் லீலானே வச்சுப்போமே. இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம்னு பேர் வச்சவனோட கஷ்டம் தான் அப்படி கூட சொல்லுவாங்க. நான் என் பேர் ராம் தானே. ஸோ ராம்ன்ற ஒரு பேர் வச்ச ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. பாகிற பொண்ணுங்களாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய ஏஜை தாண்டி அவர் போயிட்டாரு. ஸோ அப்படி போயிட்டு இருக்கிற மனுஷனுக்குள்ள ஒரு பொண்ணு அவள் லைஃப்ல கிராஸ் பண்றா. கட்டணா உன்னதான கட்டுவேன், வெறித்தனமா காதலிக்கிறா, பைத்தியகாரத்தனமா காதலிக்கிறா. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற போது ஹீரோயின் ஒரு பிடிச்சி வைக்கிற 6 மணிக்கு மேலே நான் வரமாட்டேன் அப்படின்ற ஒரு காரணம். அந்த காரணம் அவர் வாழ்க்கையை எவ்வளவு தூரத்துக்கு மாற்றி போடுது. அது கல்யாணம் வரைக்கும் போய் அவங்க 2 பேர் கல்யாணம் ஆச்சா இல்லையா, அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்களா இல்லையா அப்படின்றத ரொம்ப அழகா ரொமான்டிக் காமெடி அப்படின்ற ஜோனருக்குள்ள கொடுத்துருக்காரு. இதுல கொஞ்சம் ஃபேண்டசி, சயின்ஸ் ஃபேண்டசி, சைஃபை அப்படின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் கூட கலந்துருக்கு. ஸோ முதல்ல எனக்கு இந்த படத்துல என்ன பிடிச்சிருந்தது அப்படின்றதுல போயிடுறேன். இந்த படத்தோட இந்த கதை அமைப்பு இருக்குல்ல, ஆக்சுவலா இந்த படம் பார்த்தவங்களும் என்கிட்ட ஷேர் பண்ணவங்களும் எல்லாருமே சொன்னது என்னன்னா, இதுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி அந்த ஒரு படம் டபுள் ஆக்குபன்சி அப்படின்னு. ஸோ அந்த படத்தோட பிளாட் தாங்க இந்த படம். அதனால உங்களுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகாம போகலாம், எனக்கு பெருசா பிடிக்கல அப்படின்ற கருத்துக்களை நான் நிறைய எதிர்கொண்டேன். நானுமே அந்த மைண்ட் செட்டில் தான் போனேன். மேபி அந்த மைண்ட் செட்டில் போனதுனாலே எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, நான் சொன்னல, எனக்கு இந்த படத்துல என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே. அதாவது எனக்கு இப்படிதான் ஆக போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தேன். பட் எந்த இடத்துலையுமே எனக்கு போரிங்காகவும் லேகாகவும் ஃபீல் ஆகல. முதல் 20 மினிட்ஸ், ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த கதையோட்டத்துக்குள்ள போற வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். பட் அதை தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த படம் நம்மள அங்கங்க சிரிக்க வைக்கும், அங்கங்க யோசிக்க வைக்கும், அடுத்து என்ன நடக்குன்ற கியூரியாசிட்டி ஏற்படுத்தும். ஒரு ஃபன்னா இருக்கும், ஒரு எமோஷன் சீன் வரும், அடுத்து ஒரு ஃபன் வரும், அடுத்து ஒரு ஷாக்கிங் வரும், அதுக்கடுத்து ஒரு எமோஷன். அந்த மாதிரி டிராவல் பண்ணிட்டே இருந்தது, ஜம்ப் ஆகிட்டே இருந்தது ஒரு கட்டத்துக்கு போது எனக்கு எங்கேயுமே லேகா ஃபீல் பண்ணல. ஆமா, அப்கோர்ஸ் இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் நீங்க இதெல்லாம் இவ்வளவு தூரத்துக்குலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நிறைய நம்ம முடங்கலாம். ஆனா இது சினிமாங்க, பாசிபிலிட்டியே இல்லாத விஷயத்தையும் பாசிபிளா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தோட தான் பார்க்கறதுக்காக தான் சினிமா. கற்பனையின் ஒரு வடிகால் தான் சினிமா. இப்போ நம்ம எங்க கொண்டு போய் காட்ட முடியும்னு அந்த சினிமால தான் காட்ட முடியும். அப்படி ஒரு கற்பனையா கூட அதை எடுத்துக்கலாம். பட் நடந்தா எப்படி இருக்கும்? இப்படி ஒரு கல்யாணமே ஆகாத ஒருத்தன் வாழ்க்கையில ஒரு பொண்ணு, அதுவும் இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு வர, அவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்ண போறான், இது நடக்குமா நடக்காதெல்லாம் தாண்டி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜெனியூன் லவ் காட்டணும். எதுவுமே அது இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்து முடிஞ்சு ஒரு இடத்துல வரும்போது அவரே அறியாம ஹீரோ ஹீரோயின் தாங்கி கட்டி பிடிப்பாரு. அந்த ஒரு சீன்ல தெரியும் ஹீரோ இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எனக்கு நீ வேணும், எனக்கு உன் மேல பயங்கரமான காதல் இருக்கு அப்படின்றத அந்த ஒரு சீன்ல காட்டியிருப்பாங்க. டயலாக் இருக்கு, அது ஒண்ணு இருக்காது, ஒரே அதுதான். ஸோ அந்த மாதிரி காதலை எவ்வளவு தூரத்துக்கு இன்னுமே ரொமண்டைசைஸ் பண்ண முடியும், எவ்வளவு தூரத்துக்கு இன்னும் ஹியூமரஸா சொல்ல முடியும்ன்றதுலாம் ரொம்ப, அதாவது எல்லா விதமான காதலும் கிடையாது. மதம் தாண்டி, ஜாதி தாண்டி, இன்னும் நிறைய ஜெண்டர் தாண்டியெல்லாம் கூட நிறைய காதல் காட்டியாச்சு. அதுலலாம் நிறைய விஷயங்கள் எதிர்ப்பு வந்திருக்கு, வரவேற்பு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைப்ல இந்த படம் ராமன் லீலா. ஸோ எனக்கு இந்த ஸ்கிரீன் பிளே, அதோட பிளாட் ரொம்ப பிடிச்சிருந்தது. 2வது இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ். எல்லாருமேங்க ஒருத்தர் கூட இந்த படத்துல மினிமல் கேரக்டர்ஸ் தான். ஹீரோ சைடில் பார்த்தீங்கன்னா அப்பா, அம்மா, தங்கச்சி, ஒரு ஃப்ரெண்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்புறம் முனிஷ்காந்த், மாமா வர முனிஷ்காந்த், அவங்க தாத்தா பாட்டி. இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா, ஹீரோயினோட தாத்தா பாட்டி, ஹீரோயினோட மாமா வரவர். அதை தாண்டி இவங்களுக்குள்ள வர இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர், இந்த மாதிரி தான் அங்கங்க வர. ஆனா இது மெயின் கேரக்டர்ஸ்ன்றது இந்த ஃபேமிலிக்குள்ள, இவங்களுக்குள்ள நடக்கிற இந்த விஷயங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரோட கேரக்டருமே அவ்வளோ நல்லா இருக்கும். முக்கியமா ரியோ, அதாவது இதுக்கு முன்னாடி ஆண் பாவம் பொல்லாததுல கொஞ்சம் ஒரு சீரியஸான கேரக்டர்னே சொல்லலாம், மெச்சூர்டான கேரக்டர். பட் இந்த படத்துல மெச்சூரிட்டியும் காட்டணும், அதே நேரத்தில் கொஞ்சம் இம்மெச்சூர்டாகவும் நடந்துக்கணும். ஸோ அது மாதிரி ஒரு சீன்ல சொல்ல மரசாமரின் அந்த மாதிரி நடந்துக்கணும், அதே நேரத்தில் கொஞ்சம் மெச்சூர்டாகவும் நடந்துக்கணும். ரொம்ப அழகா ப்ளே பண்ணியிருப்பாரு. அதுவும் நிறைய இடத்துல அவர் புலம்பும் போது நம்மளுக்கு அவ்வளோ ஃபன்னா இருக்கும். அதுதான் அந்த சீனோட ரைட்டிங்கே அப்படிதான் இருக்கும். பட் அதை பிரதிபலிச்சதும் பயங்கரமா இருந்தது. அதை தாண்டி ஹீரோயின் ஒரு நியூ ஃபேஸ் தான். பட் நிறைய இடங்கள்ல இன்னும் பொருத்தி போவாங்களா, அவங்க நடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பட் நிறைய இடங்கள்ல பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. அது அவங்களுக்கு டப்பிங் கொடுத்தவங்களுமே பெரிய ப்ளஸ் தான். அது அவங்களோட ரொம்ப சிங்கான விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை தாண்டி ராமா வர கேரக்டர் அவருமே நிறைய இடங்களை பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் வர எல்லா இடங்களுமே ரொம்ப பிரமாதமா இருந்தது. முனிஷ்காந்த் வந்தோன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் காமெடி இருக்கும். அதே மாதிரி தீபா வெங்கட் பல நாள் கழிச்சு திருப்பி வந்திருக்காங்க, அவங்களோட கதாபாத்திரம். அந்த மாதிரி எல்லாரோட கதாபாத்திரமே நல்லா இருந்தது. இந்த படத்துலேயே நம்ம சேட்டன் இருப்பாரு, பட் ஒரு அப்பா, ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பான்ற மாதிரி இருக்கும். பட் அவருமே நல்லா இருக்கும். அதே மாதிரி மாளவிகா, ஹீரோட அம்மா வரவங்க, எல்லாரோட கதாபாத்திரம், ஹீரோட தங்கச்சியா வரவங்க, அவங்க ராம சைட் அடிக்கும் போது பிரச்சனைக்கு வராது, இது எல்லாமே நம்மளுக்கு பார்க்குறப்பே நம்மளுக்கு ஒரு ஃபன் மோட் ஆக்டிவேட் ஆகிட்டு அங்கங்க நடந்துகிட்டே இருக்கும். சீரியஸான சீன் போகும், பட் உடனே ஃபன் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாரோட நடிப்புமே நல்லா இருந்தது. 3வது இந்த படத்தோட இசை. நிஜமாவே இந்த படத்துக்கு என்ன வேணும், அதாவது நிறைய பாட்டுங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு வரும். பட் எதுவும் சலிக்கலை, எதுவும் போர் அடிக்கல, எதுவும் லேகா ஃபீல் ஆகல எனக்கு. அப்படியே படத்துல வரும் ஒரு வாண்டேஜ் மாதிரி வரும், ஒரு டான்ஸ் மாதிரி வரும், டக்கு டக்குன்னு போகும். பட் பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்தது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்ததுங்க,
ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னே சொல்லணும். பார்க்குறப்போ விஷுவலி ஒரு எலைட் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான், அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இடத்த காட்டின விதமான சினிமாட்டோகிராஃபி தான் ரொம்ப நல்லா இருந்தது. அதை தாண்டி எடிட்டிங் பேட்டர்னுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ டெக்னிக்கலாகவே இந்த படம் வந்து கொஞ்சம் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த எலைட்டா இருக்கிற இந்த ஏசியன்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் வந்து ரொம்ப ஈஸியாக கேட்ச் ஆகும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். எனக்கு இன்னும் இந்த பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற தோணுன விஷயம், ஆப்வியஸ்லி மேபி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த டபுள் ஆக்குபன்சி இதுவும் ஒரே டைம்ல வந்திருந்தா மேபி கிளாஷா இருந்தா மேபி ஒரு வேற விதமான ஒரு புரிதல் இருந்திருக்கும். இல்லை இந்த படம் முன்னாடி வந்திருந்தா அந்த படம் வேற விதமான புரிதல் இருந்திருக்கும். பட் ஸ்டில் இந்த படத்துல இந்த டபுள் ஆக்குபன்சின்ற இந்த விஷயத்தை விட்டு ஒதுக்கி தள்ளாம அதை தாண்டி ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. அது நடக்கும் நடக்காதெல்லாம் தாண்டி அது அந்த படத்துக்கு என்ன முடியுமோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லணும். பட் அது இன்னுமே கொஞ்சம் வேற விதமா சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. அதே மாதிரி நான் சொன்னல இந்த எலைட் பீப்புளுக்காக எடுக்கப்பட்ட படம் மாதிரி தான் அந்த படத்தோட காட்சி அமைப்பு எல்லாமே இருக்கும். ஸோ அதை தாண்டி இந்த பிசி சென்டருக்கும் ஒர்க் ஆகிற மாதிரியும் சில விஷுவல்ஸ் வச்சிருக்கலாம், அதோட மேக்கிங்கை கொஞ்சம் மாற்றிருக்கலாம் அப்படின்றத ஒரே ஒரு குறையா அது மட்டும் தான் நான் பார்க்குறேன். மற்றபடி எனக்கு ராமன் லீலா மற்றவங்க சொன்ன மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் பிளைண்டாக போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். எதுவுமே யோசிக்காம லாஜிக்கெல்லாம் பார்க்காம இது எப்படி நடந்தது, அது எப்படி ஆகலாம், ஐயோ இதெல்லாம் அப்படிலாம் யோசிக்காம ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இதில் கருத்து என்னென்னலாம் பார்க்காதீங்க, காதலுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றது தான் கருத்து, அவ்வளோதான். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எனக்கு ராமன் லீலா எந்த அளவுக்கு வந்து என்கேஜிங்காக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 100 நான் 70 கொடுப்பேன். நிஜமாவே ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் பார்க்கலாம். பெருசா நிறைய இடங்கள்ல வந்து இந்த டார்க் ஹியூமர்லாம் வரும், கொஞ்சம் டபுள் மீனிங் டயலாக்லாம் வரும், நிறைய இடங்கள் மியூட் ஆகும். பட் அதை தாண்டி வல்காரிட்டியா முகசொலி வைக்கிற அளவுக்கு எதுவுமே அந்த விதத்துல பாராட்டலாம். நல்ல மக்களை மீண்டும் நல்ல திரைப்படம், நல்ல விமர்சனம், நல்ல முன்னோட்டத்தை சந்திக்கிறேன். பேக் பண்ணி வைக்கிறேன். இது நிமிஷம் ஃப்ரீல இருந்து போச்சு.